நடிகர் சிலம்பரசன் அவர்கள் நடிகராக மட்டுமல்லாமல் தயாரிப்பது, இயக்கம், பாடல் பாடுவது, பாடல் எழுதுவது அப்படின்னு பன்முக திறமை கொண்டவர் அப்படின்றது நம்மள பல பேருக்கு தெரிஞ்ச விஷயம்தான். அந்த வகையில பாத்தீங்கன்னா, இவர் படங்கள்ல பாடல் பாடுவது மட்டுமல்லாமல் மற்ற நடிகர்களுடைய படங்கள்லயுமே பாடல்களை பாடிட்டு இருக்காரு. இந்த நிலையில சமீபத்துல வெளியாகவுள்ள நம்ம சூர்யா அவர்களுடைய கருப்பு அப்படின்ற திரைப்படத்துல சிலம்பரசன் அவர்கள் ஒரு பாடல் ஒன்றை பாடியிருக்காரு. இந்த படத்திற்கு பாத்தீங்கன்னா புதுமுக இசையமைப்பாளரான நம்ம சாய் அபியங்கர் அவர்கள் இசையமைக்கிறாரு. இவர் இசையமைத்த முதல் திரைப்படமான டியூட் திரைப்படம் நல்ல வரவேற்பு பெற்றது. இதனடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது திரைப்படமாக இந்த படம் உருவாகிட்டு இருக்கு. இதனடுத்து ஓரிரு படங்களுக்கு இசையமைத்து கொண்டும் இருக்காரு. கருப்பு திரைப்படத்திலிருந்து முதலாக வெளியான பாடல் லிரிக்ஸ் அந்த அளவிற்கு புரியவில்லை அப்படின்னாலுமே பாடலுடைய இசை நன்றாகவே இருந்தது. ரசிகர்கள் இதனை கொண்டாடினாங்க. இதனடுத்து தற்போது சிலம்பரசனுடைய குரல்ல வெளியாகியுள்ள இரண்டாவது சிங்கிள் ட்ராக் பாடலுமே தற்போது வெளியாகி சோசியல் மீடியாக்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. சோ இந்த பாடலுமே கிட்டத்தட்ட அப்படித்தான் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்ச நாள் போனா கண்டிப்பாக ரசிகர்களுக்கு பிடித்து விடும்பா அப்படின்னு சூர்யா சாருடைய ரசிகர்களுமே சொல்லிட்டு இருக்காங்க. இந்த நிலையில சிலம்பரசன் அவர்கள் கருப்பு படம் மட்டுமல்ல மற்றொரு படத்துல சமீபத்துல பாடல் ஒன்றை பாடியிருக்காரு. அதாவது அது நம்ம அதிசாருடைய AK 64 படம் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த படத்துடைய படப்பிடிப்பு ஆரம்பிக்கப்படல அப்படின்னாலுமே படத்துடைய இசை வேலைகள்ல நம்ம அனிருத் அவர்கள் படு பிஸியாக இருக்காரா. இதற்கு முன்னாடி குட் பேட் அக்லி படத்திற்கு நம்ம ஜி.வி. பிரகாஷ் குமார் அவர்கள் இசையமைச்சிட்டு இருந்தாரு. இந்த நிலையில AK 64க்கு அனிருத் இசையமைப்பதால அனைவருடைய கவனமுமே AK 64 படத்தின் மீது தான் இருக்கு. சரி, ஓகே, இந்த முதல் பாடல் எப்போது வெளியாகும் அப்படின்னு ரசிகர்களுமே ஆவலுடன் காத்துட்டு இருக்காங்க. இது போன்ற செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.